செங்கல்பட்டு கூவத்தூர் அருகே தரமற்ற முறையில் இருளர் குடியிருப்பு கட்டப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்பட்டன. வடபட்டினம் ஊராட்சி ஏரிக்கரை பகுதியில் பல ஆண்டுகளாக வசித்து வரும் இருளர் இன மக்களின் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 21 நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. அதன்படி இருளர் பழங்குடியின மேம்பாட்டு நிதியிலிருந்து தலா 4,67,000 ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் ஒப்பந்ததாரரால் வீடு கட்டும் பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கட்டுமான பணிகள் தரமற்ற முறையில் கட்டப்பட்டதாகவும் இந்த குடியிருப்புகளால் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது என கூறி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி இருளர் மக்கள் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் கட்டுமான பணி நிறுத்தப்பட்டதுடன் கட்டுமான பொருட்களின் மாதிரிகளை சென்னை IITக்கு அனுப்பி ஆய்வு செய்ததில் தரமற்ற எம்சான் மண் பயன்படுத்தியது தெரியவந்தது. கையை வச்சாலே சோறு அப்படி ஆடுது. அதை கேட்க போனா எங்க ஊர் தலைவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சரியாகாது, நாங்கள் அது மேலே ஒன்றும் தளம் போட்டுட்டுனா வீடு ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. ஆனால் தளம் போட்டவொடனே எப்படின்னா இதுக்கு மேலே ஸ்ட்ராங் செவரே கீழே செவரே ஆடுது. ஒன்றும் தளம் போட்டவொடனே அப்படி இடிஞ்சிரு கவுத்து விழாத உள்ள செவரு ஆடுது, கீழே கொட்டுது. அப்படியே நாங்கள் எங்களை தண்ணி ஊற்ற சொன்னாங்க. நாங்கள் தண்ணி ஊற்ற சொல்ல கூட நாங்கள் தலைவரெல்லாம் கேட்டுக்கிறோம், அதுமாரி மண்ணெல்லாம் கொட்டுதுங்க, ஏங்க அதுமாரி கொட்டுதுங்க, நீங்கள் தண்ணி ஊற்றினா தாம்மா அது கிரிப்பாக பிடிக்கும், அப்புறம் தாம்மா அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி அப்படியே ஓடும், அறுத்துன்னு தான் ஓடும் அந்த வழி ஃபுல்லாக. அதுக்கு நீங்கள் காலை நல்லா ஆழமாக போட்டு கொஞ்சம் காலை நெத்தி கட்டினீங்கன்னா எங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாலே எங்களுக்கு அது போதும். வேறு எதுவுமே உங்களை எதுவாக கேட்கல, ரொம்ப கிராண்டாக எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல, கொஞ்சத்து தரமாக எங்களுக்கு கட்டி கொடுத்தாலே போதும், அதுதான் நாங்கள் கேட்குறோம். இதுகுறித்து இலத்தூர் வட்டார வளர்ச்சி உதவி பொறியாளர் செந்தில்நாதனிடம் கேட்டதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி தரமான முறையில் கட்டுமான பணி நடைபெறுவதை உடனிருந்து உறுதி செய்ய உள்ளதாக தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் உதயகுமார்.